ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே ஸ்டார்ட் பண்ணுறதே டீயோட தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போதுமே டீ போடுறத காமிப்பேன். இன்றைக்கி போட்டு முடிச்சுட்டு டீ எடுத்து குடிச்சிட்டே நம்ம பேசலாம் வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வீக்கெண்ட் ரொட்டீன் மாதிரி தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி லீவ் தாங்க. இன்றைக்கி நான் லீவில் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். எந்திரிச்சதுமே டீ ரஸ்க்கும் குடிச்சிட்டாங்க. எனக்கு பசி வந்துடுச்சு. ஸோ லேட்டாக தான் எந்திரிச்சோம். டீயும் ரஸ்க்கும் குடிச்சிட்டு அப்படியே வாஷிங் மிஷின் தாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா துணி 2 நாள் துணி 2 வாரம் துணி மாதிரி கிடந்தது. 2 நாள் துணியில் 2 வார துணி மாதிரி அவ்வளோ இருந்தது. ஸோ எல்லாம் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டே பார்க்கும்போது அப்பாவும் பையனும் என்னமோ பெட்ரூமில் கிடந்துட்டு கிச்சு கிச்சின்னு சவுண்டு போட்டாங்க. என்னென்னு வந்து பார்த்தா அவனோட டாய்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பசி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சைட் பை சைட் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு சரி கொடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தம்பிக்கு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எங்களுக்கும் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னங்க, வழக்கம் போல் தான் க்ளீனிங் ரொட்டீன் தான். கிச்சனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னடா இப்படி வச்சுருக்கான்னு நினைக்காதீங்க. என்னங்க பண்ணுறது, நைட்டு க்ளீன் பண்ணுறதில்ல, நாளைக்கு லீவ் அப்படின்னு அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 by 1 எடுத்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணது மாவு தாங்க. மாவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து, அதாவது பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சதும். தென் கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் வெசல்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. வெசல்ஸை க்ளீன் பண்ணோம்னா அந்த கூடையில் இருக்கிறத காலி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதை காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 1 by 1 எடுத்து வச்சிட்ருந்தேன். என்ன அப்பப்போ வந்துட்டு போகிறேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரைபாட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கரெக்டாக தெரியல, அதனால தாங்க. எதுவும் தப்பு இருந்தால் சாரி. நெக்ஸ்ட்டு 1 by 1 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக வெசல்ஸை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா டைம் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே, லஞ்ச் வேலையும் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. லஞ்சுக்கு இன்றைக்கி வந்து வத்த குழம்பு தாங்க செய்ய போகிறேன். நாங்கள் வந்து வத்த குழம்பு வந்து வறுத்து ஆற வச்சு அதை தாங்க பேஸ்ட் மாதிரி அரைச்சி செய்வோம். அது தாங்க நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமாக, எனக்கு திருவுறதுக்கெலாம் டைம் இல்லைங்க. அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன தேவையோ போட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாமே போட்டு வறுத்துட்டேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன். ஏன்னா சாப்பாட்டில் போட்டால் தனியாக எடுத்து வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வறுத்து எடுத்து வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த பாத்திரத்தையும் நான் ஃபுல்லாக வெசல்ஸ் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி மாவத்தல் போட்டு தான் நான் வந்து செய்ய போகிறேன். அதனால் வத்தலும் புளியும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். வத்தலை வந்து நான் ஆல்ரெடி வெந்நீரில் போட்டு எடுத்துட்டேங்க. ஹாட் வாட்டர் போட்டு 1 டைம் வாஷ் பண்ணிவிட்டு தான் புளி கூட சேர்த்து போட்டிருக்கேன். இந்த தேங்காய் வந்து கூட்டுக்கு இது வந்து மசாலா அரைச்சி வச்சாச்சு. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு 2மே உரித்து வச்சிட்டாங்க. நான் எப்படி வத்த குழம்பு செய்கிறேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஒரு மண் சட்டி எடுத்துருக்குனேன். மண் சட்டியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்குங்க. எப்போதுமே புளிக்குழம்பு வத்தக்குழம்பு அந்த மாதிரிலாம் செய்யும்போது நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அதனால தாங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம். அதுக்காண்டி நிறைய போட்டுறாதீங்க, 2 அந்த மாதிரி கொஞ்சம் 1 2 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய போட்டிருந்தா கசந்துடும். எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அது கூட வச்சுருந்த வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. 2ம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி வந்ததும் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மசாலா தாங்க ஆட் பண்ண போகிறோம். மசாலானா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, நான் என்னெல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன்னா மிளகு, ஜீரகம், 2 வெந்தயம், பூண்டு, தேங்காய், கருவேப்பிலை, இது 5 தானுங்க நான் போட்டு நல்லா எண்ணெயே இல்லாமல் நல்லா வறுத்து வச்சுருக்குறேங்க. வறுத்து வச்சது அது போக லைட்டாக மிளகாத்த பொடி, அதாவது காரத்துக்கேற்ற மிளகாத்த பொடி, மல்லிப்பொடி, இந்த 2 தாங்க நான் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வறுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஆற வச்சு அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதும் இது கூட இப்போது நம்ம மாவத்தல் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவத்தல் ப்ளஸ் புளித்தண்ணி 2யுமே இது கூட நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் மாவத்தல் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்புறம் புளியை நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணி இது கூட நல்லா ஊற்றி உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாங்க. இப்போது இந்த
வத்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம சைடில் வந்து கூட்டுக்கு பம்கின் தாங்க கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் பம்கின் வச்சு கூட்டு தாங்க பண்ண போகிறேன். வத்த குழம்புக்கும் கூட்டுக்கும் செம காம்போ. ஸோ அதனால் நான் வந்து பம்கின் கூட்டு தான் பண்ண போகிறேன். பம்கினை வந்து நம்ம குட்டி குட்டியாக நம்ம இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே நம்மளோட வத்த குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன தொண்டு வெல்லத்தை போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இருக்கட்டும். நம்ம வந்து இப்போ பம்கின் கட் பண்ணி முடிச்சாச்சு. பம்கின் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு அதாவது சிறுபருப்புன்னு சொல்லுவோம், ஒரு கைப்பிடி அளவு சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். நான் வந்து கம்மியாக தான் வைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு ஜாஸ்தி குவான்டிட்டி வேணால் நீங்கள் வேணால் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா பருப்பை வந்து அலசி எடுத்துட்டேன். இது கூட நான் பம்கின் ஆட் பண்ணிக்கிறேன். பம்கின் அண்ட் சிறுபருப்பு ரெண்டுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே ஆட் பண்ணி பம்கின் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். அதாவது நான் வந்து கொலைய செய்ய போகிறேன், அதனால் ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். இதில் வந்து லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை, நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம வந்து பம்கின்க்கு வந்து தேவையான மசாலா அரைச்சிக்கிறோம். தேங்காய், 2 பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, ஜீரகம் இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்செடுத்து அந்த விசில் அடங்கணும், அது கூட ஆட் பண்ணி தாளித்து ஊற்றி எடுக்க வேண்டியதாங்க. இது தாங்க கூட்டு. அப்படியே பார்த்தா நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு ரெடி. ஸோ நான் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டேன். அதுக்குள்ளேயும் சாப்பாடு வடித்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரைஸ் ரெடி. குழம்பு பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து மாவத்தல் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு சைடிஷ்ஷாக பருப்பு, அதாவது பம்கின் கூட்டு தாங்க பருப்பு போட்டு செஞ்சுருந்தேன். செம்ம காம்போங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடித்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ஈவினிங் ரொட்டீன் தாங்க. வழக்கம் போல் தம்பிக்கு பூஸ்ட்டு, எங்களுக்கு டீ தாங்க. ரெண்டுத்தையும் போட்டு வச்சுட்டு ரிலாக்ஸாக இருந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வழக்கம் போல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திருப்பியும் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் உள்ள வெசல்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கூடையில் இருந்த வெசல்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோங்க. இது தாங்க இன்னையோட விளாக். பாய்.